ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓணம் திருவோணத்துக்கு லீவ் விட்டதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ இது மொத்தமாக வாங்கிட்டு வந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா 10 ரூபா போல் இருக்குது. இது இங்கெல்லாம் நாங்களாம் அதிகமாக இங்கே இருக்குது. சிக்கன் பொரிச்சா மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தயிர், எலுமிச்சம்பழம் இது மட்டும்தான் போட்டு பொரிப்பாங்க. ஆனால் இந்த சிக்கன் 65 மசாலா ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 சரம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓணம் திருவோணத்துக்கு லீவ் விட்டதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ இது மொத்தமாக வாங்கிட்டு வந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா 10 ரூபா போல் இருக்குது. இது இங்கெல்லாம் நாங்களாம் அதிகமாக இங்கே இருக்குது. சிக்கன் பொரிச்சா மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, தயிர், எலுமிச்சம்பழம் இது மட்டும்தான் போட்டு பொரிப்பாங்க. ஆனால் இந்த சிக்கன் 65 மசாலா ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 சரம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா மீன் மசாலா எது இருக்குதோ இல்லையோ, மீன் ரோஸ்ட்டுக்கு மீன் மசாலா தான் முக்கியம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே அதிகமாக தினம் மீன் தானே வருது. அதனால் மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டு பொரித்து பார்த்தேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. தமிழ்நாடு மீனுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும் பார்த்தேன். இங்கே இருக்கிற மீனுக்கும் நல்லா அப்படியே ஃப்ரையாக எண்ணெய் இல்லாமல் வந்திருந்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி வாங்கியிருந்தோம். எது இருக்குதோ இல்லையோ மிளகாப்பொடி வந்து இங்கே இருக்கிற மீன் குழம்புக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகு, சீரகம் இப்படி போட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு இருக்கிறது மிளகாப்பொடி தான் போடணும். இது நல்ல சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் மாதிரி தான் இருக்குது. இன்னும் நான் இது போடவே இல்லை. போட்டு பார்த்து காரமாக இருக்குன்னு தெரியல. வரமிளகாவில் செஞ்சது போல இருக்குது. இதில் 3 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மசாலா. இந்த சிக்கன் குழம்புக்கெல்லாம் இதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தப்போ டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், நல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்து வந்ததில் ஊருக்கு போயிட்டு வந்தது சிக்கன் எடுக்கலை. மண் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சிக்கன் எடுக்கலை. ஆனால் ஃப்ரை பண்ணேன் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மசாலா போட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நான் சிக்கன் எடுத்து இது மாதிரி வறுவல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குன்னு தோணுது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 5 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட் பிரிச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சூஜி ரவை, கேசரி ரவை. கேசரி ரொம்ப பிடிக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். இதில் சூஜி ரவையில் கேசரி செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊரில் இருந்தப்பெல்லாம் இந்த ரவை பாக்கெட்டை தனியாகவே வாங்கி கேசரி செஞ்சு சாப்பிடுவோம். இதில் 2 தான் இருந்துச்சு. இதில் ஒரு 5ஆவது வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏதோ 2 தான் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வயிறே கெட்டு போயிடும். அதனால தான் கேப்பை புட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். கேப்பை மாவு, கேழ்வரகு மாவு. இந்த கேழ்வரகு மாவில் புட்டு செஞ்சு இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அந்த கேழ்வரகு மாவில் புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொலா புட்டு மாதிரி செஞ்சு தந்தால் நல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் பவுடர். இந்த லெமன் பொடி வந்து இதுவும் நான் ரொம்ப நாள் வாங்கணும் தான் நினச்சேன். புளியோதரை பொடி, தக்காளி பொடி, லெமன் பொடி. நாளாக குழந்தையில சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கிண்டி தருவாங்க. லெமன் பொடி போட்டு தக்காளி பொடி, புளியோதரை பொடி இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் இதுவும் கிடைக்கல. இப்போ லெமன் பொடி மட்டும்தான் இருந்துச்சு. இதை விட தக்காளி பொடி, எனக்கு தக்காளி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தக்காளி பொடி இருந்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி, கிடைக்கிறது இதுதான் வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒன்று 18 ரூபா. இது பார்த்திங்கன்னா 4 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கிடைக்கிறதுக்குன்னு. என்னால் ரொம்ப நாளாகவே இது ட்ரை பண்ணி வாங்கி எங்கேயாவது போய் வாங்கலாம் தான் நினச்சோம். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. தட்டைப்பயிறு கூட கிடச்சிச்சு, இந்த கொள்ளு கிடைக்கல. இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா தொப்பை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். 1 கிலோவே 50 ரூபா. இது அரை கிலோவான்னு தெரியல. சரியாக வேலை எப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் பிரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு. இங்கெல்லாம் காலையில் இடியாப்பம், அப்பம், தோசை இது மாதிரி தான். அப்புறம் புட்டு, கடலைக்கறி, கொண்டக்கடலை இது மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் சுட்டு கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் பாலோடு ஊற்றி சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா, எல்லா குழம்புக்கும் போடுற மசாலா பொடி வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புகளுக்கும் போடலாம். இதில் 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். ஒரு பாக்கெட் பிரிச்சுட்டு ஒரு பாக்கெட் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு பாக்கெட். இது ஃபுல்லாகவேன்னு 2 சரம் வாங்கியிருந்தோம். ஏன்னா கடுகு விலையும் எல்லாமே கூடுதலாக தானே இருக்குது. அதனால தான் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் 5 ரூபாயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இது பார்த்திங்கன்னா 2 சரம் வாங்கியிருந்தோம். எது முக்கியம், ரொம்ப முக்கியமான பொருளேன்னு இந்த பட்டை கிராம்பு தாங்க. ஏன்னா பிரியாணிக்கு
அடிக்கடி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 20 ஒரு பாக்கெட். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த லவங்கம் இருக்காது. இது மட்டும்தான் இருக்கும். இந்த இலை மாதிரி இருக்கிறது இருக்காது. பட்டை, கிராம்பு இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரம் தான் எனக்கு வந்திருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய். இங்கே பூண்டு ஊறுகாய் கிடைக்கும், இருந்தாலும் ரூ. 2 பாக்கெட்டு. இதில் ஒரு 10, 15 பூண்டு ஊறுகாய் வந்துருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம். இது ஒரு பாக்கெட் ரூ. 5 தான் போல இருக்குது. 2 சரம் வாங்கியிருந்தேன். இப்படி மொத்தமாக ஹோல்சேலில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் இது கிடைக்குங்க 2-3 மாதத்துக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிங்களான்னு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருள் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு. இது ஒரு பாக்கெட் 5 ரூபாய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 2 சரம். டக்குன்னு ரசம் வைக்கிறப்ப எப்படி இருந்தாலும் மிளகு சீரகங்கிறது டக்குன்னு தேர்ந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது 2 சரம் தான். இந்த வெங்காயம் பாருங்கள். இது எல்லாமே அங்கேருந்து ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது வந்து வீட்டில் வாங்கினால எவ்வளோ விலைன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ விலைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி கொண்டு வந்ததில் கொஞ்சம் நசுங்கிருச்சு. இது கொஞ்சம் தான் இருந்தது. வெண்டிக்காய், இஞ்சி இது மட்டும்தான் வாங்கியிருந்தது. இது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ரேஷன் கடையில் வாங்கின ஜீனி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ரேஷன் கடையில் வாங்கின ஜீனி. இது எத்தனை கிலோ வரும்னு தெரியல. இது 2மே கொடுத்து விட்ருந்தாங்க. இது கவரில் இருந்தது. வெளியில் வச்சா எருவு மொச்சிரும்னு சொல்லிட்டு தான் அப்படி சுருட்டி வச்சுருக்கிறேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா மீன் மசாலா எது இருக்குதோ இல்லையோ, மீன் ரோஸ்ட்டுக்கு மீன் மசாலா தான் முக்கியம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இங்கே அதிகமாக தினம் மீன் தானே வருது, அதனால் மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மசாலா போட்டு பொரித்து பார்த்தேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. தமிழ்நாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பொட்டுக்கல்லை வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். கிலோவு 60 ரூபா தான் போல் இருக்குது. அரை கிலோவோ 1 கிலோவான்னு தெரியல சரியா. ஆனால் இது 60 ரூபா தான் போட்டிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 100 பொட்டுக்கல்லை வாங்கினாலே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி சொல்லுவாங்க. 18 ரூபா, 19 ரூபா இப்படி இந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே 60 ரூபான்னு நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஓம வாட்டர். பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா ஓம வாட்ரு. இந்த ஓம வாட்ரு இங்கே அதிகமாக கிடைக்காது. ரொம்ப சாலையில் போய் தான் சந்தைங்கிட்ட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது ஒரு 5 வாட்டர் கேன் வாங்கினோம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சளிக்கு, இருமலுக்கெல்லாம் அதிகமாக இங்கே எதுவுமே கிடைக்காது டக்குன்னு. இந்த ஓம வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பச்சை குழந்தை இருந்தால் கிரேப் வாட்டர். பார்த்திங்கன்னா இது மஞ்சத்தூள் வாங்கியிருந்தோம். இது ஒன்று 15 ரூபா. இதில் ஒரு 5, 1, 2, 3, 4, 5 ஒரு 6 பாக்கெட் இருந்துச்சு மஞ்சப்பொடி. எல்லாமே இங்கே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தனால இப்போ ஹோல்சேல் கடையில் நம்மளாம் ஹோல்சேலில் இது மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டால் இது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கிடைக்கும். ஏன் 1 வருஷத்துக்கு கூட கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி வாங்கியிருந்தோம். எது இருக்குதோ இல்லையோ மிளகாப்பொடி வந்து இங்கே இருக்கிற மீன் குழம்புக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகு, சீரகம் இப்படி போட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறதுனா மிளகாப்பொடி தான் போடணும். இது நல்ல சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு மாதிரி தான் இருக்குது. இன்னும் நான் இது போடவே இல்லை. போட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மசாலா. இந்த சிக்கன் குழம்புக்கெல்லாம் இதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தப்போ டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் நல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்து வந்ததில் ஊருக்கு போயிட்டு வந்தது சிக்கன் எடுக்கல. மண் சூடாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சிக்கன் எடுக்கலை. ஆனால் ஃப்ரை பண்ணேன் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மசாலா போட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நான் சிக்கன் எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா சூஜி ரவை, கேசரி ரொம்ப பிடிக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். இதில் சூஜி ரவையில் கேசரி செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊரில் இருந்தப்பெல்லாம் இந்த ரவை பாக்கெட்டை தனியாகவே வாங்கி கேசரி செஞ்சு சாப்பிடுவோம். இதில் 2 தான் இருந்துச்சு. இதில் ஒரு 5ஆவது வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏதோ 2 தான் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வயிறே கெட்டு போயிடும். அதனால தான் கேப்பை புட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். கேப்பை மாவு, கேழ்வரகு மாவு. இந்த கேழ்வரகு மாவில் புட்டு செஞ்சு இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அந்த கேழ்வரகு மாவில் புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே கொலா புட்டு மாதிரி செஞ்சு தந்தால் நல்லா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இடியாப்பம் மாவு. இங்கெல்லாம் காலையில் இடியாப்பம், அப்பம், தோசை இது மாதிரி தான். அப்புறம் புட்டு, கடலைக்கறி, கொண்டக்கடலை இது மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் சுட்டு கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தேங்காய் பாலோடு ஊற்றி சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் தான் வாங்கியிருந்தோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து இங்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கிடைக்கிறதுக்கேன்னு. என்னால் ரொம்ப நாளாகவே இது ட்ரை பண்ணி வாங்கி எங்கேயாவது போய் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. தட்டைப்பயிறு கூட கிடச்சிச்சு, இந்த கொள்ளு கிடைக்கல. இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா தொப்பை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். 1 கிலோவே 50 ரூபா. இது அரை கிலோவான்னு தெரியல. சரியாக வேலை எப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஒரு பாக்கெட் பிரித்தாச்சு. பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் பவுடர், இந்த லெமன் பொடி வந்து இதுவும் நான் ரொம்ப நாள் வாங்கணும் தான் நினச்சேன். புளியோதரை பொடி, தக்காளி பொடி, லெமன் பொடி. நான்லாம் குழந்தையில சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கிண்டி தருவாங்க. லெமன் பொடி போட்டு தக்காளி பொடி, புளியோதரை பொடி இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் இது எனக்கு இதுவும் கிடைக்கல. இப்போ லெமன் பொடி மட்டும்தான் இருந்துச்சு. இதை விட தக்காளி பொடி, எனக்கு தக்காளி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தக்காளி பொடி இருந்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி, கிடைக்கிறது எது முக்கியம், ரொம்ப முக்கியமான பொருளேன்னு இந்த பட்டை கிராம்பு தாங்க. ஏன்னா பிரியாணிக்கு அடிக்கடி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 20 ரூபா ஒரு பாக்கெட். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த லவங்கம் இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். இந்த இலை மாதிரி இருக்கிறது இருக்காது. பட்டை, கிராம்பு இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சரம் தான் எனக்கு வந்திருந்தது.